கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கும் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். லூக்கா 7வது அதிகாரம் வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை நான் மறுபடியுமாய் கவனித்தேன். கர்த்தர் ஒரு கேள்வி கேட்கிறார் சீமோனிடத்திலே. சீமோன் பேதுரு அல்ல, சீமோனிடத்திலே கேட்கிறார். ஒருவன் 500 வெள்ளிக்காசு ஒருவரிடத்தில் கடன்பட்டிருந்தான். அதே எஜமானிடத்திலே இன்னும் ஒருவன் 50 வெள்ளிக்காசு கடன்பட்டிருந்தான். அதாவது 50 வெள்ளிக்காசும் 500 வெள்ளிக்காசும். அப்பொழுது அந்த 2 பேர்களுக்கும் அதை திருப்பி கொடுக்க திராணி இல்லாததுனாலே அந்த எஜமான் 2 பேருக்கும் மன்னித்து அதை 0வாக மாற்றி விடுகிறார் இல்லையா? ஸோ அப்பொழுது அந்த சீமோனிடத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் கேட்கிறார், இந்த இருவரில் யார் அந்த எஜமானிடத்திலே அதிகமாக அன்பு கூறுவார்கள்? அப்பொழுது யார் அன்பு கூறுவார்கள் என்று கேட்ட பொழுது நீங்க என்ன சொல்றீங்க? அதிகமாய் கடன்பட்டவன் தான் அதிகமாக தேவனில் அன்பு கூறுவான். ஆமென். இங்கே இருக்கிற நாங்கள் எல்லோரும் அதிகமாய் கடன்பட்டவர்கள். ஆமென். அந்த மன்னிப்பை பெற்ற நாங்கள் தேவனுக்கு நன்றிகளை செலுத்தும்படியாக நாங்கள் இந்த இடத்தில் கூடியிருக்கிறோம். ஆமென். சீமோனுடைய வீட்டிலே இயேசு கிறிஸ்துவானவர் பிரவேசித்தார். ஆனால் சீமோனோ இயேசு கிறிஸ்துவின் தலைக்கு எண்ணெயும் வைக்கவில்லை, அவருடைய காலை கழுவி வரவேற்கவும் இல்லை. ஆனால் மாறாக அந்த ஸ்திரீயானவர் தன்னுடைய கண்ணீரினால் அவருடைய பாதத்தை கழுவினாள் என்று வசனம் சொல்லுகிறது. தன்னுடைய கண்ணீரினால் இயேசுவின் பாதத்தை நனைத்து தன்னுடைய தலைமயிரினாலே அதை துடைத்தாள் என்று வசனம் சொல்கிறது. அப்படியாப்பட்ட ஒரு அன்பு, அப்படியாப்பட்ட ஒரு நேசத்தை இயேசு கிறிஸ்துவானவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். எல்லோரும் விழுந்திருப்போமா? உங்களை கண்மணி போல் 5 மாதங்கள் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். இது 6ஆம் மாதத்துக்குள்ளாக நாங்கள் போகிறோம். இந்த 2025 வருடத்திலே பாதி வரும் மாதங்களை நாங்கள் கடக்க இருக்கிறோம் இல்லையா? 6ஆம் மாதத்துக்கு பிரவேசிக்க போகிறோம். எல்லோரும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாங்கள் தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். இது பொல்லாத காலம். ஆமென். இது பீட்டா காலம் என்று அழைக்கப்படுகிறது. எங்களுடைய பிள்ளைகள் இந்த காலத்திலே பீட்டா சந்ததியினர் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் இது ஒரு AI டெக்னாலஜி காலமாக இருக்கிறது. ஆமென். ஸோ இது நல்லதல்ல. தேவன் அனுமதிக்கிறார் தான். ஆனால் ஏனென்றால் காலம் கூடுகிறது. பிசாசானவன் தனக்கு குறிக்கப்பட்ட நாட்களை எண்ணி அவன் அதிக வேகமாக செயல்படுகிறான். அது அனுமதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த பீட்டா சந்ததியினுடைய எங்களுடைய பிள்ளைகளோ நாங்களோ விழுந்து விடாதபடி தேவனுடைய கிருபையை நாடி நாங்கள் நோக்கி பார்ப்போம். ஆமென். எல்லோரும் கண்களை மூடி தாழ்த்தி அவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். ஆண்டவரே, அப்பா, எங்களுடைய அதிக பாவங்களை நீர் மன்னித்தீர் ராஜா. ஆண்டவரே, நீர் எங்களுடைய அதிக பாவங்களை மன்னித்தீர். அதனாலே நாங்கள் உங்கள் அதிகமாய் நாங்கள் அன்பு கூறுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, காலங்கள், சூழ்நிலைகள், ஆண்டவரே, சந்தர்ப்பங்கள் உம்முடைய அன்பில் இருந்து ஆண்டவரே எங்களை சில நேரம் பிரித்து விடுகிறது கர்த்தாவே. ஏதோ இந்த நேரத்திலே நாங்கள் எங்களை ஆண்டவரே உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் உள்ளங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர், நான் உண்மையில் அன்பு கூறுகிறேன் ஆண்டவரே. தேவரீர் ஆண்டவரே, ஆயினும் இருப்பினும் ஒரு குறையுண்டு கர்த்தாவே. என்னால் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு உண்மையில் அன்பில் கூற செலுத்த முடியவில்லை அப்பா. ஏனென்றால் இந்த உலகம் ஆண்டவரே அதிவேகமாக செல்லுகிறது. இந்த உலகத்தில் அடிபட்ட அலைகளை போல ஆண்டவரே நாங்களும் இந்த உலகத்தோடு சேர்ந்து அடிபட்டு ஆண்டவரே அலை தான் நுரையை எதற்கு கக்குவது என்று தெரியாமலே ஆண்டவரே அடிபடுகிற இடமெல்லாம் நுரை வருகிறது போல் ஆண்டவரே நாங்களும் மாறிவிடுகிறோம். இந்த பொல்லாத நாட்களிலே நீங்களை வேறு வேறு தடுப்பீராக ராஜா. ஆண்டவரே, நாங்கள் உண்மையில் அன்பு கூற இன்னும் அதிகமாய் கிட்டி சேர ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரே, அதற்கு எங்களை ஒரு விசை நீர் பரிசுத்தப்படுத்தும்படியாக ஆண்டவரே உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இதோ இந்த நாளிலே ஆண்டவரே நீர் எங்களை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து துதிக்க ஆண்டவரே மன்றாடுகளை ஆண்டவரே ஏறெடுக்க எங்களுக்கு நீர் கிருபை செய்யும்படியாக உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்.
தேவரே ஆண்டவரே நீர் முன்மாறி மழையை எங்களுக்காக வைத்திருக்கிறீர் அல்லவா. விதைத்த பிறகு ஆண்டவரே நீர் பின்மாறியான மழையை அனுப்பி ஆண்டவரே அந்த விதையை விளைய செய்கிற நல்ல கர்த்தர் ஆண்டவரே. சீயோன் குமாரத்தியை நீ மகிழ்ந்து கம்பீரித்து கர்த்தரை துதி, தேவன் எல்லா நன்மைகளையும் உனக்கு செய்தார் என்ற வசனத்தின்படி இதோ கர்த்தாவே ஆண்டவரே எங்களுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தை உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்கள் எல்லாம் ஆண்டவரே நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீரப்பா. ஒரு குறைவும் இல்லை ஆண்டவரே. எந்த இடத்திலெல்லாம் பிசாசானவன் எங்களை விழுங்கலாம் என்று பார்த்தானோ அந்த இடத்திலிருந்து நீர் எங்களை தப்புவித்தீர், விடுதலை செய்தீர், வியாதியிலிருந்து குணமாக்கினீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு போகும் இடமெல்லாம் ஆண்டவரே கேடகமாய் இருந்து அக்னி ஸ்தம்பமாகவும் மேக ஸ்தம்பமாகவும் எப்பொழுதும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இடைப்பட்டீர் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஆண்டவரே ஆவிக்கென்று விதைக்கும் பொழுது ஆண்டவரே நித்திய ஜீவனை அறுவடையாய் நாங்கள் பெற எங்களுக்கு கிருபை செய்தவரே ஆண்டவரே. மாண்டு போகும் ஜனங்களுக்காக நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலே ஆண்டவரே அப்பா அநேக ஜனங்கள் ஆண்டவரே மாமிசத்துக்கென்று விதைத்து ஆண்டவரே மாமிச பலனாகி ஆண்டவரே அந்த அக்னியை ஆண்டவரே அவர்கள் சம்பாதித்துக் கொள்ளுகிறார்கள் கர்த்தாவே. இருளான ஆண்டவரே பற்கடிப்பும் ஆண்டவரே அப்பா கசப்பும் உள்ள இருக்கக்கூடிய ஆண்டவரே அந்த ஆண்டவரே ஹெல் ஆண்டவரே அவர்கள் தெரிந்து கொள்ளுகிறார்கள் ராஜா. அவர்கள் மாமிசத்துக்கென்று விதைத்து ஆண்டவரே மாமிசத்தை அறுக்குகிறபடியினாலே ஆண்டவரே அப்படியாக அவர்களுக்கு ஆயிற்று. என் தகப்பனே, நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக இந்த மாதத்திலே ஆண்டவரே அப்பா இந்த 6ஆம் மாதத்திலே நாங்கள் ஆவிக்கென்று ஆண்டவரே நாங்கள் விதைக்க ஆண்டவரே ஆவிக்கென்று ஆண்டவரே நாங்கள் வாழ எங்கள் சரீரத்திலே ஆண்டவரே அப்பா உம்மை தரித்திருக்கிற பிள்ளைகளாய் எப்பொழுதும் ஜீவனுள்ள பிள்ளைகளாய் உம்மை நோக்கி பார்த்து உம்மண்டையில் கிட்டி சேர்ந்து ஆண்டவரே எங்கள் காலங்களை ஆண்டவரை கழிக்க உம்முடைய வருகை பரியந்தம் ஆண்டவரே எங்களுக்கு நீர் கிருபை செய்யும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. எங்கள் நன்மைகளில் ஆண்டவரே நன்மைகள் ஏதும் காணப்படவில்லை கர்த்தாவே. என்னை நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது என்னுடைய நன்மைகள் ஆண்டவரே குப்பையும் கந்தனுமாக இருக்கிறது கர்த்தாவே. நீர் நீதியுள்ள நியாயாதிபதி, வாசற்படியில் வரப்போகிறீர். இதோ காலங்கள் நிறைவேறிற்று, தாமதம் இல்லை. இதோ என் இயேசு ஒரு நாள் மேகங்கள் மீது வரப்போகிறாரே ஆண்டவரே. நீர் வரும் பொழுது ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் உம்மோடு கூட ஆண்டவரே மேகங்களோடு கூட நாங்கள் வந்து சேர்ந்து ஆண்டவரே உம்மை ஆண்டவரை ஆராதித்து குறித்து ஆண்டவரே நாங்கள் உம்மை எப்பொழுதும் சூரியனாய் வைத்து வாழ நீர் கிருபை செய்வீராக. உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், சபையை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம், விசேஷமாக யூத்தை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவரீர் ஆண்டவரே எங்கள் மன்றாடுகளை கேட்கிற கர்த்தர் ஆண்டவரே அப்பா போக்கிலும் வரத்திலும் ஆண்டவரே பிள்ளைகளை நீர் பாதுகாத்து சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து ஆண்டவரே பள்ளிக்கூடங்கள் ஆண்டவரே யூனிவர்சிட்டியில் இருக்கும் பொழுதெல்லாம் வேறு பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாய் ஆண்டவரே இந்நாள் வரை நீர் பாதுகாத்தீரல்லவா. இனிமேலும் இந்த மாதத்தில் என் தகப்பன் நீர் முன் செல்லும்படியாய் ஆவியானவர் முன்னடக்கும்படியாக ஆண்டவரே மேகஸ்தம்பமாய் நீர் எங்கள் முன் செல்லும்படியாய் என் தகப்பனை தடைகள் எல்லாவற்றையும் உடைத்து ஆண்டவரே நீர் முன்னேறி செல்ல ஆண்டவரே எங்களுக்கு கிருபை அளிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவரே ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த மாதத்தில் ஆண்டவரே அநேக சாட்சிகள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போவதற்காக நன்றிகளை செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய நாமத்தில் சுகம் பலன் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்களாய் மற்றவர்களுக்கு ஆண்டவரே அதை சாட்சியாய் கூறுகிற ஜனங்களாய் உம்மை மனிதர்களுக்கு முன்பதாய் மறுதளிக்காமல் ஆண்டவரே என் இயேசு ஜீவனுள்ள தேவன், என் இயேசு இன்றும் எங்களோடு கூட ஜீவிக்கிறார் என்று சாட்சி சொல்லத்தக்கதாக உம்முடைய சுவிசேஷத்தை நாங்கள் சொல்ல எங்களுக்கு கிருபை செய்வீராக. எங்களுக்கு முன்பதாக இருக்கும் தடைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிர்மூலமாக்கி அப்புறப்படுத்தி போடுகிறோம். ஆவியானவர் முன் செல்லுவீராக. இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. 2 பாடல்களை பாட போகிறோம். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இரு ஃபேமிலியிலும் பிரதர்ஷனம் போடப்பட்டிருக்கிறது. அந்த நல்ல நேசரை நாங்கள் நோக்கி பார்ப்போம். அவரை தேடும்படியாக எங்கள் வாழ்க்கையை அவரிடத்தில் ஏற்படுவோம். என்னோடு சேர்ந்து கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடும்படியாக உற்சாகப்படுத்துவோம். அன்பு நேசரை உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன்.
என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறக்காய மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரீசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரீசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே உங்கள் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உங்கள் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவனாட்கள் எல்லாம் ஜெகவீரன் என்று எழுதும். என் ஜீவனாட்கள் எல்லாம் ஜெகவீரன் என்று எழுதும். ஆராதனை 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 அன்பரீசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரீசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே சுவிசேஷமான ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷமான ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லை என்றும் உம் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லை என்றும் உம் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பரீசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரீசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. ஆவியான தேவனை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்திலே ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய இருதய துடிப்பை அறிந்த பிள்ளைகளா ஆண்டவரே, உன் சத்தத்தை கேட்கும் ஆடுகளா ஆண்டவரே, நீர் என்ன நினைக்கிறீரோ அதை செய்து முடிக்கிற ஒரு போர் வீரர்களாய் ஆண்டவரே எங்களை மாற்றும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த போர் மாம்சத்துக்கு ஏதுவானதல்ல, இரத்தத்துக்கோ சதைக்கோ எலும்புகளுக்கோ ஏதுவானதல்ல. அரண்களை நிர்மூலமாக்கவும் அந்தகார சக்திகளை ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டவும் ஆண்டவரே எங்களை ஒரு போர் வீரர்களாக இந்த மாதத்திலே ஆண்டவரே உமது ஆண்டவரே பாதப்படியில் நின்று முழங்கால் இட்டு ஜெயமெடுக்கிற பிள்ளைகளாய் இந்திய போர் வீரர்களாய் ஆண்டவரே எங்களை மாற்றும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, தேவரே உம் வழியை ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளாய்
ஆண்டவரே கிட்டு சேர்ந்து ஆண்டவரே உம்மை போல நீரங்களை மாற்றுகிறார். சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய வழிகளை கர்த்தருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து பாடுவோம். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரை நம்பியே. வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரை நம்பியே. காரியத்தை வாய்க்கச் செய்வார், சார்பில் செயலாற்றுவார். காரியத்தை வாய்க்கச் செய்வார், சார்பில் செயலாற்றுவார். காத்திரு பொறுத்திரு கர்த்தரை நம்பீரு, காரியத்தை வாய்க்கச் செய்வார், சார்பில் செயலாற்றுவார். காத்திரு பொறுத்திரு கர்த்தரை நம்பீரு, காரியத்தை வாய்க்கச் செய்வார், சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரை நம்பீரு. மகிழ்ந்து களி கூறு, தொடர்ந்து துதி பாடு. மகிழ்ந்து களி கூறு, தொடர்ந்து துதி பாடு. உன் இதயத்தின் வாஞ்சை விருப்பங்கள் எல்லாம் விரைவில் நிறைவேற்றுவார். உன் இதயத்தின் வாஞ்சை விருப்பங்கள் எல்லாம் விரைவில் நிறைவேற்றுவார். காத்திரு பொறுத்திரு கர்த்தரை நம்பீரு, காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு பொறுத்திரு கர்த்தரை நம்பீரு, காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரை நம்பீரு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நம்பும் பொழுது எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிற கர்த்தர், காரிய சித்தி கர்த்தரால் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தாவே, தேவரே, உம்முடைய பாதத்தில் நாங்கள் பொறுத்து ஆண்டவரை காத்திருக்கும் பொழுது ஆண்டவரே நீர் பராக்கிரமம் செய்கிற கர்த்தராய் இருக்கிறீர். ஆண்டவரே, தேவனை நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அமர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும் பொழுது எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் என் தேவன். ஆண்டவரே, இன்று நீங்கள் மத்தியில் அசைவாடி ஆண்டவரே இந்த மாதம் முழுவதையும் நீங்க பொறுப்படுத்த வழிநடத்தும்படியா ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் ஆண்டவரே, அசுத்தங்கள் அந்தகார சக்திகளின் கிரியைகளை ஆண்டவரே நாங்கள் இனம் கண்டு இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாக்கி அப்புறப்படுத்தி போடுகிறோம். சகோதர ஒற்றுமை குலைச்சல்களை ஆண்டவரை கொண்டு வருகிற எந்த பிசாசின் தந்திரங்களையும் நசரேயனாகிய நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்தி போடுகிறோம். கர்த்தாவே, தேவரே, உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய ஆடுகள் உம்முடைய மந்தைக்குள் ஏணி அடைத்து பாதுகாக்கும்படியாக நான் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். ஓநாய்களுக்கும் நரிகளுக்கும் வேட்டையாடிகளுக்கும் ஆண்டவரே விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுவீரால் உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். மாத்திரம் இந்த மாதம் மகிமைப்படும்படியாய் எங்கள் முன் சென்று எல்லா கோணலான வழிகளையும் நேராக்கி தரும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் ஐயா. இந்த மாதத்துக்குரிய வாக்கு தத்துவத்துக்காக வருகிறேன். கர்த்தாவே, தேவரீர் ஜீவனுள்ள வசனங்களை கொடுத்து ஆண்டவரே உயிருள்ள வார்த்தைகளை கொடுத்து ஆண்டவரே நேரங்களை மேய்க்கும்படியாய் நாங்கள் நல்ல மேய்ச்சல் அடையும்படியாக உங்களுடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, வாக்கு தத்துவத்தை கொடுக்கிற மகனை மறைத்து எங்களோடு கூட பேசும்படியாக உங்களுடைய சமூகத்தில் எங்கள் இருதயத்தை திறந்து வைக்கிறோம். தேவரே, எங்களோடு கூட நீங்க பேசுங்க. ஆண்டவரே, நீங்க பேசுகிற கர்த்தர் ஆண்டவரே எங்களோடு கூட தொடர்ந்து பேசும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம், ஒருமனப்படுகிறோம். கூட இருங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் எங்களை அர்ப்பணிப்பதாக. ஆமென்.
ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சத்தமா எல்லாரும் ஹல்லேலூயா. எங்களோடு இருக்கிறவர் உலகத்தில் இருப்போட பெரியவன். ஆமென். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். ஹல்லேலூயா. ஒருபோதும் நம் ஆண்டவரை நாங்கள் லிமிட்டேஷன் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. உங்களோட சிந்தனைக்கு எட்டாத தேவனை தான் நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆமென். அவர் நினைச்சு பார்க்க முடியாத காரியங்களை அதிசயங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. அவரை பற்றி நாங்கள் வேதத்தில் பார்ப்போமா இருந்தால் அவருடைய அதிசயங்கள் ஏராளம். ஹல்லேலூயா. அவருடைய சத்தத்தை கேட்டு பெண் மான் வந்து இலகுவாக தன் குட்டியை ஈனுமாமே. ஆண்டவருடைய சத்தத்திலே ஒரு பிரசவம் நிறைவேறுகிறது என்றால் தேவனுடைய சத்தம் கூட நன்மையை கொண்டு வருகிற தேவன். ஆமென். ஆண்டவருடைய சத்தம் நன்மையை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஆண்டவரை பற்றி பல காரியங்கள் நாங்கள் தியானிக்க முடியும். நான் வேகமாக உங்களுக்கு நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தையை நான் கொண்டு வர விரும்புகிறேன். ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே நான் என் வார்த்தையை முடித்து விட்டு நான் ஜெபத்துக்குள்ளே கடந்து செல்ல முடிக்கிறேன். ஏன்னு சொன்னால் we need to understand word of God. ஹல்லேலூயா. நாங்கள் என்ன கேட்கிறோமோ அதற்குரிய எங்களுக்கு போதிய ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் நம்மோடு பேசுகிறவர். அவரோடு நெருங்கி வரும்போது நம்மோடு உறவாடுகிற ஒரு நல்ல தகப்பன் இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஹல்லேலூயா. அவர் எப்போதும் அங்கலாய்க்கிற தேவன். என் பிள்ளை என்னோடு பேச வேண்டும், என்னோடு இடைப்பட வேண்டும். இந்த உலக காரியங்களை இத்தனை மணித்தியாலம் செலவழிக்கிறோமே, என்னோடு 1 மணி நேரம் நீ விழித்திருந்து ஜெபிக்க கூடாது கண்ணீர் விட்ட இயேசு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறாங்க. 1 மணி நேரமாவது என் சமூகத்தில் நீ கண்ணீர் விட்டு நீ ஜெபிக்க மாட்டியா? என்றால் நாங்கள் ஜெபிக்கும் போது எங்கள் வாழ்க்கையில பல காரியங்களை வெற்றியாக மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. ஜெபம் இல்லாத இடத்துல நம்ம வெற்றி ஒரு காலம் பெற முடியாது. ஆகாயத்திலே நாங்கள் சிலம்பம் பண்ண முடியாது. வசனம் சொல்றது சும்மா கண்ணை மூடிக்கொண்டு நாங்கள் அடிக்க முடியாது. நாங்கள் யுத்தம் செய்கிறவர்கள் யார் என்று அறிந்து யுத்தம் செய்ய வேண்டும். ஆமென். என் எதிராளி யார் என்று அறிந்து நான் யுத்தம் பண்ண வேண்டும். சும்மா மற்றவர்கள் சொல்றாங்கன்னு சொல்லி சும்மா நான் வார்த்தையை அனுப்பிவிட்டு போவதில்லை. அதாவது எங்களுக்கு ஒரு பிரயோசனம் கிடைக்க போவதில்லை. ஆமென். வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். ஆமென். போன மாசம் அருமையான வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்தார். தாகம் உள்ளவன் என்னிடத்தில் வர கடவன். ஆமென். என்ன வாக்குத்தத்தம் சொல்லுங்க. யாருடைய இருதயத்தில் ஒரு ஆண்டவருக்கு தேடல் இருக்கிறதோ, என் ஆண்டவரை நான் இன்னும் அறிய வேண்டும், இன்னும் கிட்டி சேர வேண்டும், அவரோடு நான் உறவு கொள்ள வேண்டும். உறவு கொள்வது மீனிங் we talk to Jesus Christ. ஹல்லேலூயா. பைபிள் சொல்றது தேவனோடு உறவு கொள்ற மீனிங் அவரோடு பேச வேண்டும். அப்போதான் அவர் இருதயத்தில் அவருடைய பாரங்களை நம்மோடு ஷேர் பண்ணுவார். மகனே, உன்னை குறித்து எனக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. இந்த சபையை குறித்து எனக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. நான் செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது. தேவனுடைய திட்டத்தை தேவனுடைய பிள்ளைகள் மூலம் தான் கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆமென். யார் மூலம் வெளிப்படுத்துவார்? யார் மூலம் ஆண்டவர் செயல்படுத்த முடியும்? உங்கள் மூலம் தான். ஹல்லேலூயா. அப்ப நாங்கள் அதுக்கு தயாராக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை புரிந்தவளாய் சௌரன் சொன்னது போல உன் வழியை கர்த்தரிடத்திலே ஒப்புக்கொடு. காரியத்தை யார் வாய்க்க பண்ணுவா? Who brings the victory? Come on, Janu. Who is bring the victory? Only in Jesus Christ. We need to know that our Christ is King of Kings. Hallelujah. அப்ப அவர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன். நான் கேட்கிறது எதுவோ நித்தியம் அதை கொடுப்பார். Hallelujah. அப்ப போன மாதம் நாங்கள் அருமையான வாக்குத்தத்தம் நான் போன மாதம் வாக்குத்தத்தம் வைத்து நான் பல இரவு பல அதிகாலை 3 மணி 4 மணி தேவ சமூகத்தில் நான் ஜெபித்து நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டேன். கர்த்தரோடு என்ன நெருங்கி வர என் தேவன் எனக்கு உதவி செய்தார். அப்படியாக நீங்கள் தேடும் போது உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஏனென்று சொன்னால் அந்த ஒரு சகோதரனோடு நான் பேசிக்கொண்டு ஆண்டவரை குறித்து ஒரு தாகம், ஒரு தேடல், அந்த தாகம் உள்ள அந்த மான் அந்த தண்ணீர் எங்கே இருக்கும் அதை நோக்கி ஓடுமாம். ஹல்லேலூயா. நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நோக்கி தேட வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே அவரோடு உட்கார்ந்து தேட வேண்டும். தேடும் போது நீங்கள் வேறு மனுஷர்களாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் தான் இந்த உலகத்தையே புரட்டி போட்டது. ஹல்லேலூயா. ஒரு பில்லிகிராம் இந்த வார்த்தை மூலம் தான் உருவாக்கப்பட்டார். ஆமென். ஒரு ரெய்னார்ட் பொங்கே இந்த வார்த்தை மூலம் தான் உருவாக்கப்பட்டார். உலகத்தை கலக்கின தேவ மனிதர்கள், அவர்கள் விசேஷித்தவர்கள் உங்களை போல என்னை போல சாதாரண மனிதர்கள்.
தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார்கள், விலக்கிரயம் செலுத்தினார்கள். கர்த்தர் உலகத்தை கலக்கும்படியாய் அவர்களுக்கு கொண்டு எத்தனை லட்சம் பேரை தேவன் ரட்சம் நடந்தார். ஆண்டவர் நான் என் வாழ்நாளில் ஆண்டவரே, நான் ஆண்டவர் உங்களுடைய வருமண்டையில் ஆண்டவரே எத்தனை ஆத்துமாக்களை சம்பாதிக்க முடியுமோ என் ஞானத்தை நான் கொடுங்கப்பா. ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் இந்த வார்த்தையை வாசியுங்கள். ஏசாயாவின் புத்தகம் 54ஆம் அதிகாரம் வசனம் 10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் ஹல்லேலூயா, கிருபை உன்னை விட்டு விலகாமலும் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபம் பண்ணுவோம். கிருபை இரக்கம் இந்த நல்ல தகப்பனே, உடைய வார்த்தை எம்மோடு பேசும் ஆண்டவரே. இந்த வார்த்தை மூலம் எங்களுக்கு ஆண்டவரை கிரகிக்கத்தக்க ஞானத்தை கொட்டும். என்னை மறைத்து ஆண்டவரே என்னோடு இடைப்பட்ட வசனத்தை மட்டும் பேச அடியேன் வாயிலிருந்து பேசும்படியாக என்னை ஒப்புக் கொடுக்கிறாப்பா. உம்முடைய வசனம் கருக்குள்ள பட்டியம். உம்முடைய வசனம் எங்களை ஆண்ட உயிர்ப்பிக்கிறது. இந்த மாதம் நீ கொடுத்த இந்த வாக்குத்தத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்கள் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக ஆண்டவரே. இந்த ஜனங்கள் கேட்கிற ஜனங்கள் இதை வைத்து ஆண்டவரை ஜெபித்து கர்த்தர் என் வாழ்க்கையில செய்த நன்மைகளை பெறும்படியாக ஆண்டவரே இந்த வார்த்தையை புரிந்து கொண்டவர்களாக, இந்த வார்த்தையை ஆண்டவர் அறிந்து கொண்ட பிள்ளைகளாக உம் சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே இந்த வார்த்தையோடு பேசுவீராக. இந்த 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 சபைக்கு கொடுத்த வார்த்தை ஆண்டவரே அதை ஆசீர்வாதமாய் ஆமென்றும் ஆமென் என்றும் கர்த்தரை முத்திரிக்கிறபடியால் உம் சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே பேசுவீராக. உம் சமூகத்திலே நான் என்னை தாழ்த்துகிறேன், உம்மை ஏற்றுகிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகுவதில்லை. ஆமென். வேதம் சொல்லுகிறது ஆண்டவருடைய கிருபை காலை தோறும் புதிதாக இருக்கிறதாம். ஆமென். காலை தோறும் புதிதாக இருக்கிறது. ஆண்டவருடைய கிருபை யாருக்கு ஒரு விளக்கம்? ஆண்டவருடைய கிருபை என்றா என்ன? ஹல்லேலூயா. யார் சொல்ல முடியும்? கிருபைக்கு ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் யார் கொடுக்க முடியும்? கிருபை என்றா என்ன? சகோதரன் பேசுறாங்க, சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய கிருபை வசனம் சொல்லுவது ஒன்றுக்குமே உதவாத என்னை உயர்த்தி வைப்பது ஆண்டவருடைய சுத்த கிருபை. ஆமென். தகுதி இல்லாத என்னை தூக்கி வைத்தது ஆண்டவருடைய கிருபை. ஒருவனும் வேதம் சொல்றது ஒருவனும் மேன்மை பாராட்ட முடியாது. நான் படிச்சு யூனிவர்சிட்டியில படிச்சு முடிச்சு இந்த டிகிரியினால நான் ஆண்டவரை பிரசங்கிக்கிறேன். நோ நோ வே. கர்த்தருடைய கிருபை பேதையை ஞானமானாய் ஆக்குகிறது. ஆமென். உலகத்துல எந்த PhD முடித்தவனும் ஆண்டவருடைய பைபிள்ல தேர்னா ஆண்டவருடைய பிள்ளைக்கு முன்பாக நிற்க முடியாத வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. நான் சொல்லவில்லை, தேடி வாசியுங்கள் என்று அப்படியாக எங்களை ஞானவானாய் மாற்றுறதாம் கர்த்தருடைய வசனம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய வசனம் தெரிந்த பிள்ளைகள் முன்பாக நிற்பதற்கு மற்றவர்கள் நடுங்குவார்களாம். ஏன்னு சொன்னால் அவன் இருதயம் வார்த்தையால் நிரப்பப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. அப்ப நான் எதுக்கு நான் சொல்றேன்னு சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தை, the word of God is very important. Whatever you lose in your life, I'm telling the youth, need to very important word of God. இருதயத்திலே வார்த்தை இருக்குமா இருந்தால் உன்னை கர்த்தர் போரடிக்கிற யந்திரமாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். அப்ப அந்த வார்த்தையை நாங்கள் தாகத்தோடு தேட வேண்டும். எனக்கு வசனம் தெரியும் தானே, I know everything. யாரெல்லாம் எல்லாம் எனக்கு தெரியும் என்று அவருக்கு ஒன்றும் தெரியவில்லை என்று அர்த்தம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் எனக்கு ஒன்றும் தெரியாது நாங்கள் யாரெல்லாம் தாழ்த்துகிறோமோ அவர்களை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துவார். அதற்கு நான் சாட்சியாய் நான் உங்களுக்கு முன்பாக நிற்கிறேன். வார்த்தையை அறியாமல் தான் ஆண்டவரிடம் வந்தேன். நான் விக்கிரகங்களுக்குள்ளே நான் ஆராதனை செய்து கொண்டிருந்தேன். இன்றைக்கு தெய்வம் அறியாதவர்களுக்காக ஒரு பக்தி வைராக்கியம் கொண்டிருந்தேன். கர்த்தர் ஒரு நாள் என்னை அழைத்தார். ஆமென். பக்தியுள்ளவனை கர்த்தர் தனக்கென்று தெரிந்து கொள்கிறார். ஆமென். மகனே, நீ இதுவரை காலம் செய்த காரியம் எல்லாம் போதும், நீ தேடின தேவன் நான் தான். அப்ப நான் ஆண்டவரை கேட்ட கேள்வி, இயேசு என்னோடு பேசின கேள்வி, நான் கேட்ட கேள்வி, நான் பவுலை போல ஆண்டவரே நீர் யார் என்று தான் நான் கேட்டேன். எத்தனை பேரை நோக்கி நான் கூப்பிட்டேன். மில்லியன் கோட் என்னுடைய வரலாறு சொல்லுகிறது. நீர் மட்டும் பேசுகிறது, நீ யார் என்று கேட்டேன். ஆண்டவர் என்னோடு பேசினார். ஆமென். வெளிப்படுத்தினார். எனக்கு 1000 கேள்வி 2000 பதிலை கர்த்தர் கொடுத்தார். நான் அதை பெருமையாக சொல்ல முடியும். என் தேவன் எனக்கு பெருமையாக இருக்கிறார். அவரே எனக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். அவரே என்னை அழைத்திருக்கிறார். அழைத்தவர் நிச்சயம் என் மரண பரிந்து நடத்தி செல்வார்.
இந்த வசனத்தை நாங்கள் சொல்றோம், வேகமாக கண் சொல்றோம் வந்து, இந்த வசனம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? நாங்கள் இதை நான் 3-4 நாள் பிரசங்கம் கூட நான் எடுக்க முடியும், அதெல்லாம் நான் சொல்றதுக்கு டைம் இல்லை. இது கொடுக்கப்பட்ட வசனம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கொடுக்கப்பட்டது யூத ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தை. ஹல்லேலூயா. வேதத்தை நீங்க போய் ஆராய்ந்து பாருங்கள். ஏசாயா 54 புத்தகத்தை ஃபுல்லா படிங்கள், முன்னும் பின்னும் படிங்கள், 53 படிங்கள், 54 படிங்கள், 55 படிங்கள், ஆராய்ந்து பார்ப்பீர்கள். கொடுக்கப்பட்ட வார்த்தை யூதருக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. அதை விளக்கி விட்டு எதை எப்படி நான் கிளைம் பண்ண முடியும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆமென். இப்ப யூதர்கள் வந்து இந்த ஆண்டவர் ஒரு காரியம் பெறப்போது வந்து ஒரு காரியம் நான் தியானிக்கும் போது ஆண்டவரின் அக்கினியாக கொண்டு போய் சில காரியங்களை காட்டினார், சில காரியங்களை வெளிப்படுத்தினார். வந்து உங்கள் மத்தியில் நான் போடுகிறேன் பார்த்தே வந்து இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிறோம் வந்து இன்றைக்கு யூதர்கள் இயேசுவை புறந்தள்ளி விட்டார்கள், இன்றைக்கு அவர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள் சொல்லி. உண்மைதான். நீயும் நானும் ரட்சிக்கும்படியாக அவர்கள் ஒதுக்கப்பட்டார்கள், ரட்சிப்பு எனக்கு வந்தது. ஆமென். அவருக்கு கொண்டு காலத்தை கர்த்தர் நியமித்திருக்கிறார். இன்றைக்கு அறிஞ்சு கொண்டிருக்கிற யூதனை சேர்த்துக் கொண்டிருக்கிற ஒரு காலம் பெறுகிறது வந்து ஆண்டவற்ற வருகை இருக்குமா இருந்தால் அடுத்த நிமிஷம் நாங்கள் சபை எடுத்துக்கொள்ளப்படுமா இருந்தால் இந்த உலகத்திலே 7 வருட ஆண்டவர் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியின் போது அந்த ஜனங்கள் போது அடிச்சு நொறுக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னு சொன்னால் கற்ப வேதனைப்பட்டவளை ஆண்டவர் தேற்றுகிறார் வந்து. என்னன்னு சொன்னால் அந்த யூத ஜனத்துக்கு இந்த வைராக்கியத்தை கர்த்தர் காட்டினார் வந்து. நாங்கள் பார்த்து என்னெல்லாம் பேசணும் வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற வைராக்கியம் எங்களுக்கு இல்லைன்னு நான் சொல்லுவேன். இன்றைக்கு அப்படி ஒரு வைராக்கியம். அவர்கள் ஒன்றை அறியவில்லை, வந்த மேசியாவை அறியவில்லை. யெகோவா தேவனுக்கு என்று வைராக்கியம் பாராட்டுகிறார்கள், அவர்கள் விக்கிரத்தை ஆராதிக்கவில்லை. லிசன் கேர்ஃபுல்லி. அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்யவில்லை. ஒன்று, இயேசுவால் வந்த வழியை அறியாதபடி இருக்கிறார்கள். ஆண்டவர் சொன்னால் ஒரு நாள் நான் வருவேன், அவர்களுக்கு நியமிக்கின்ற காலத்தில் நான் வருவேன். அவர்கள் உபத்திரத்தின் காலத்தில் அடிச்சு சிதறடிக்கப்படும் போது அவர்கள் மலைகளுக்கு ஓடும் பொழுது ஆண்டவர் கொடுத்த வாக்குதான் சொல்றார் வந்து, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெய்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமல் கொண்டு மனதுருகிற கர்த்தர். யாரை பார்த்து மனதுருகிறார்? அந்த யூத ஜனங்களை பார்த்து மனதுருகிறார் என்றால் கடைசி 3.5 வருஷம் இந்த மகா உபத்திர காலத்தில் அப்படியாய் அடிச்சு நொறுக்கப்படுவார்கள். தேவனுக்காய் ரத்த சாட்சியாய் மறிப்பார்கள், தேவனுக்காய் வைராக்கியமாய் கழுத்தை கொடுப்பார்கள். எனக்கு அப்படி ஒரு நிலைமை உனக்கும் எனக்கு வருவாய் என்றால் எத்தனை பேர் விசுவாசத்தில் நிற்க முடியும்? ஆயிட்டோம். சுதந்திரமான தேசத்திலே நாங்கள் வாழ்கிறோம். வார்த்தைக்கு பஞ்சம் இல்லை. we are in the comfort zone. ஆனால் அவர்கள் படுக்க இடம் இல்லாமல் இருக்க இடம் இல்லாமல் வெட்டி கொலை செய்ய தேவனை மறுதலிக்காதபடி வைராக்கியமாய் தேவனுக்காய் நிற்பார்களாம். அதிலே இருக்கிற அந்த 1,9,000 பேர் தான் கர்த்தர் மீட்கும்படியாய் வருவார். ஆமென். அப்ப அவர் ஆண்டவர் வந்து அவருடைய வைராக்கியத்தை நான் பார்த்தியான்னு சொல்லி இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கூடிய வைராக்கியத்தை கர்த்தர் பார்க்கும்போது நான் மலைக்கு போனேன். ஆண்டவர் சொன்னார் வந்து அவர்களுக்கு ஒரு நாள் நான் நியமித்திருக்கிறேன். ஏனென்று சொன்னால் இந்த புறஜாதி ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. புறஜாதி ஜனங்கள் ஆண்டவரத்தில் வர வேண்டும். இன்றைக்கு மறுதலிச்சு இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை வீணாவாய் கிருதாவாய் அன்பு செலுத்த புறந்தல்களுடைய நியாயத்துக்கு எப்படியாயிருக்கும் என்று கர்த்தர் காட்டினார். ஆண்டவருடைய நியாயத்தை பின்னே குதிரையின் கடிவாளத்துக்காக ரத்தம் ஓடுமாம் என்றால் ஆண்டவர் வந்து வசனம் சொல்றது வந்து அவர் மிதிக்கிற முறையில் அவற்றை வஸ்திரம் வந்து ரத்தமாய் மாறும் என்றால் நியாயம் தீர்க்கிற நியாயம் வரப்போகிறார். அப்ப சொல்ற வந்து இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி கூறார்கள், எங்களுக்கு விடுவிக்க யாரும் இல்லையோ, ஆண்டவரே நீ வரமாட்டோன்னு சொல்லுவதான் கர்த்தர் இறங்கி வந்து ஒலிவமலையிலே நிற்பார். அப்ப அந்த வேதம் யாருக்கு கொடுக்கப்பட்டது வந்து, ஆனால் அந்த யூத ஜனங்களுக்கு கொடுத்தாலும் வந்து நாங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய எங்களுக்கும் தேவன் அதை உரிமை பாராட்டும்படி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கும் உண்டு. ஆனால் அவர்கள் பாராட்டுற வைராக்கியம் நாங்கள் வாழ்க்கையிலே தேவனுக்காய் நாங்கள் பாராட்ட வேண்டும். ஆமென். இது ஊழியக்காரன் சுதந்திரம் கீழே வருகிறது சொல்ற வந்து ஊழியக்காரன் நான் கொடுக்கும் சுதந்திரம். குற்றப்படுத்து நாவை நீ குற்றப்படுத்துவாய், உனக்கு எதிராக கர்த்தர் உன் பக்கத்திலே கர்த்தர் கூடி வர பண்ணுவார். இன்னைக்கு ஆண்டவருக்கு ஓடுகிறோம், ஊழியம் செய்கிறோம். சோர்ந்து போகிற மகனே மகளே, ஒரு காலம் நீ சோர்ந்து போகாதே, கர்த்தர் எல்லாத்துக்கும் கணக்கு கொடுப்பார். ஏற்ற வேளையிலே நீ கர்த்தருடைய சமூகத்தில் விதைத்தது ஒரு காலம் வீண் போகாது. தேவன் என்ன காலையில பேசும்போது என்னால் பேச முடியவில்லை, என் கண்ணில் அழுகை வந்தது. நான் சொன்னேன், ஆண்டவரே உமக்காக இன்னும் நாங்கள் எவ்வளவு ஓட வேண்டும், ஓடுவதற்கு எனக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. ஒன்றுமில்லை, நான் புலம்பாதபடி
மற்றவனுக்கு ஊழியம் வேண்டாம் என்று சொல்லாதபடி உமக்கு ஊழியம் செய்வதற்கு இந்த அற்ப பிறவியை மாத்திரம் ஆண்டவரே. ஆண்டு சொல்ற அந்த இந்த அந்த அந்த யூத ஜனங்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தை எங்களுக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். ஓடுகிறாய், பாடுகள் மத்தியில் ஊழியம் செய்கிறாய், வேலைகள், பாடுகள், குழந்தை குட்டிகள், சத்துரு கொண்டு வர போராட்டங்கள், இவை எல்லாத்திலும் என்னை மறுதளிக்காத ஆவிக்குரிய இஷ்டவேலை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். உன்னோடு நான் உடன்படிக்கை பண்ணுவேன். ஆமென். சங்கீதம் 46 ஒன்றை வாசிங்க. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும். தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஆமென். ஊழியக்கார பிள்ளைகளுக்கு கர்த்தருக்காக உங்களுக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை உனக்கு அடைக்கலமான தேவனும் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பல நேரங்களில் தேடி பார்க்கிறாய், திரும்பி பார்க்கிறாய், கர்த்தரை காணவில்லை. ஆனால் கர்த்தர் உன் பக்கத்தில் தான் இருக்கிறார். ஆண்டவரை கேட்க வேண்டும். உம்மை காணும்படி என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. நான் உங்களோடு பேசும்படி உங்களுடைய சத்தத்தை கேட்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நிச்சயம் கர்த்தர் செய்வார். ஆபத்து காலத்தில் அடைக்கலமும் ஆண்டவருடைய பலனும் அனுகூலமான துணையுமானவராம். ஆமென். அவர் எங்களுக்கு துணை செய்கிற தேவன், நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. அந்த கைப்பிடிச்சு கரம் பிடிக்கிற நல்ல தகப்பன் நம் கூட இருக்கிறார். ஆமென். இரண்டாவது ஆகியால் பூமி நிலைமாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும் கர்த்தருடைய கிருபை நம்மை விட்டு விலகுவதில்லை. ஆமென். நீங்க ஆண்டவருடைய கிருபையை வாஞ்சிங்க. வாழ்க்கையில போராட்டம், பைனான்சியல் ப்ராப்ளம், ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, இதிலிருந்து நான் வெளிவர எனக்கு ஒரு ஆலோசனை கொடுங்க. கர்த்தர் எனக்கு கொடுத்தார், உனக்கும் கொடுப்பார். ஆமென். வெளிவரத்துக்கு வழிகளை கர்த்தர் திறந்து கொடுப்பார். நீ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய், கர்த்தர் நிச்சயம் செய்வார். ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். நாங்கள் ஆண்டவருடைய ஆலோசனை கேட்டு நடக்க வேண்டும். ஆமென். சங்கீதம் 30:5 வாசிங்க. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். ஹல்லேலூயா. அவருடைய கோபம் எவ்வளவு நேரமா? ஒரு நிமிஷம் தான். ஆனா வசனம் சொல்றது தயவோ நீடிய வாழ்வு. அவ்வளவு இரக்கமுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆமென். அவர் இரக்கமுள்ள தேவன், மனதுள்ள தேவன். பாடுகள் ஒருவனும் சொல்ல முடியாது, ஐயோ என் பாடுகள் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி. பக்கத்தில் இருக்கிற உன் கணவனுக்கு தெரியாம இருக்கலாம், மனைவிக்கு தெரியாம இருக்கலாம், உன் குடும்பங்களுக்கு தெரியாம இருக்கலாம். எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்ட என் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். ஆமென். அவர் இதை விட பெரிய கொடுமைக்குள்ள அவர் போன பாடுகளுக்கு நாங்கள் போயிருக்கவே மாட்டோம். சகலத்தையும் சகித்து கொண்டார், உன்னையும் என்னையும் மீட்கும்படியாக. ஹல்லேலூயா. பாருங்க, சாயங்காலம் அழுகின்றா விடிய காலத்துல நீ இன்று புலம்புவாய், நாளைக்கு ஒரு காரியம் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தார்னு சொல்லுவாய். அப்படி செய்கிற கர்த்தரை தான் நான் நீயும் ஆராதிக்கிறோம். ஆமென். ஏன்னு சொன்னா ஆண்டவரை கேளுங்க. நீங்க நெச்சு பார்க்காத வழிகளை தேவன் செய்வார். இங்க ஆண்டு சொன்னா என்னுடைய கேட்கிற வண்ணமாய் நீ கேட்கவில்லை. என் சமூகத்தில் மன்றாடு. கர்த்தர் வழிகளை உண்டு பண்ணி கொடுக்கிற தேவன் 8 வருஷங்கள் அற்ப காலத்தில் உண்ட கோபத்தால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையோட உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். வசனத்தோட பாத்தீங்கன்னு சொன்னால் உன் மீட்பர் என்றால் எனக்கு உரிமை உள்ள தேவன். ஆமென். எல்லாரும் அவர் என் மீட்பர். ஹல்லேலூயா. என்னை மீட்டவர், என்னை மீட்கிறவர், ஆபத்திலிருந்து மீட்பவர், பாவத்திலிருந்து மீட்பவர். எந்த வேளையில் கூப்பிடும் போது என் மீட்பர் ஓடி வருவார். அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை கைவிட்டாண்டு கலங்காதீங்க. இமைப்பொழுது கைவிட்டது போல தோணலாம், ஆனால் உருக்கமான இரக்கங்களால் சேர்த்துக் கொள்ற தேவன் நாங்கள் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. ஆமென். இன்றைக்கு இந்த 54ஆம் அதிகாரம் பார்த்து என்னடா இது என்ன பிள்ளை பெறாத மலடியே எல்லாம் போட்டிருக்கும். யாருக்குன்னு சொன்னால் கைவிடப்பட்டு தேவன் என்னை கைவிட்டாரோ என்று சொல்லி நினைக்கிற இஸ்ரவேல் பார்த்து சொல்ற தேவன் இன்றைக்கும் ஆண்டவர்களை ஆண்டவரை பற்றி பிடிக்காதபடி உலகாய் சிற்றிமல்காய் விட்டு விலகி ஓடுற பார்த்து ஆண்டவரை உண்மையில் மனதுள்ள தேவன் மறுபடியும் என்னிடத்தில் திரும்பி வாண்டி இந்த மாதத்திலே கர்த்தர் அழைக்கிறார். நீ போன பாதையிலிருந்து, விலகி போன பாதையிலிருந்து நான் உன்னை காட்டிக் கொடுக்கிற தேவன் அல்ல, நீ மனம் திரும்பி வர வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார்.
என் சமூகம் தான் உனக்கு நித்திய ஜீவன். அவரை விட்டு நான் அங்கே ஓட முடியும். ஹல்லேலூயா. ஏசாயா 54 வாசிங்க. 9. இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பும் போது ஆண்டவர் சொல்ற கொடுக்கிற வார்த்தை வந்து, நான் உன் மீது இனிமேல் நான் கோபம் கொள்ள மாட்டேன். ஆமென். மனதிலுள்ள தேவன் வந்து, ஆசீர்வதிக்கிற தேவன் வந்து, வழிகளை உண்டாக்குற தேவன் வந்து நம் கூட இருக்கிறார். வந்து 14 நீதியினாலே ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாய், அது உன்னை அணுகுவதில்லை. எந்த காரியமும் கர்த்தர் அணுகாதபடி பாதுகாக்கிற தேவன். வசனம் 11, இதோ உனக்கு விரோதமாக கூட்டம் கூடினால், பல வேளையில் நான் சொல்றேன் வந்து, எனக்கு விரோதமாக புறாது சொல்றார்கள், என்னை பற்றி குற்றம் சொல்றார்கள் வந்து, புறம்புறார்கள் வந்து, ஆண்டவர் சொல்லுகிறார் வந்து, இது என்னால் கூடுகிற கூட்டம் அல்ல. ஆமென். சத்துருவின் காரியங்களை அறிந்து நாங்கள் செபிப்போமாய் இருந்தால் கேன் கொடுக்கிற கர்த்தர் நாம் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு சோதனை கொடுக்கிற தேவன் அல்ல. அவர் நீ மகிழ்ந்திருக்கும் விரும்புகிற தேவன், நீ மகிழ்ச்சியா இருக்கோண்டு விரும்புகிற தேவன், நீ எப்போதும் நல்ல வாழ்ந்து சுகித்து இருக்கோண்டு விரும்புகிற தேவன் தான் நாங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் இயேசு. ஹல்லேலூயா. பாடுகள் சத்துரு கொண்டு வரான், பிசாசு கொண்டு வரான். நீ இடம் கொடுக்கும் போது அவன் உள்ளே வருகிறான் வந்து, நான் எந்த இடத்துல இடம் கொடுத்தேன்னு நீ யோசிப்பாயிருந்தால் அதிலிருந்து வெளியே வருவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. மற்றவர்களை பழி கூற முடியாது. ஆனால் நாங்கள் எங்கே நாங்கள் ஒரு சத்துரு எங்கேயோ ஒரு சின்ன ஒரு கோல் இருக்கும், அதுக்காக உள்ளே வர காத்திருக்கிறார். அதை நாங்கள் ஜெபித்து ஜெயப்பட வேண்டும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில சத்துருக்கு இடமில்லை, நீங்க என் வாழ்க்கையில என்னை வழி நடத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஏசாயா 41:10 வாசிங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாதேப்பா. நீ பயப்படுற அழைக்கப்படவில்லை வந்து, பயமுள்ள ஆவியை தேவன் நமக்கு கொடுக்கவில்லை. எப்படிப்பட்ட ஆவி கொடுத்தாரு? தெளிந்த ஆவி, புத்தியுள்ள ஆவி, நாங்கள் எழுந்து நிற்கக்கூடிய ஆண்டு வல்லமை உள்ள ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உள்ளுக்கு இருக்கும்போது ஒருவனும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. இந்த உலகத்தால் ஒருவனும் உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஞானத்தினாலே நிரப்புற தேவன். இந்த வேளையிலே ஒரு சாட்சியை நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் ஏவரபடியாக வந்து, நான் ஒரு 2 நாளைக்கு முன்ன ஒரு சகோதரர் நான் வார்த்தையை சொல்லி நான் சொல்லும் போது அவர் என்னை மடக்கி பேசினார் வந்து. அவர் சொல்றார் வந்து, உங்களோட நம்பிக்கை இப்படித்தான், நாங்கள் ஒரு எங்களோட நம்பிக்கை வித்தியாசம், 2 ஒன்றுதான், ஒரே இடம் தான் சொல்லும்போது சொன்னார் வந்து. நான் அவருக்கு ஒரு புரியும்படியாக ஒரு காரியம் சொன்னேன் வந்து, எந்த வீட்டை வர்றதுக்கு மோட்டர் 1 வரலாம், மோட்டர் 20 வரலாம், பல வழிகள் இருக்குது. ஆனால் அந்த வீட்டை வரும்போது கூம்பி அவன் என்ற லேன் இருக்குது, அதுக்கு ஒரே ஒரு ரோட் தான் இருக்குது, அதுதான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவருக்கு புரியும்படியான பாஷையில நான் சொன்னேன், நீ 20 வா, பக்குறங்கால வா, சுத்தி வா, பின்னால வா, ஆனா இந்த வீட்டுக்கு பின்பக்கம் பாருங்க வழியே இல்லை, ஒரே ஒரு ரோடு தான் இருக்குது. என் வீட்டை வர வேண்டுமா இருந்தால், நித்திய வீட்டுக்குள்ள நீ பிரவேசிக்க வேண்டுமா இருந்தால், கர்த்தர் கேட்ட ஞானத்தை கொடுங்க. இவனுக்கு நான் எப்படி பதில் சொல்றதுன்னு சொல்லி நான் சொன்ன வார்த்தையை கேட்டு அந்த சகோதரனால பேச முடியவில்லை. வந்து கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். ஆமென். அவர் என்னை மடக்குவதற்கு அவன் எவ்வளவு காரியங்கள் வந்தார். ஆனால் ஆண்டவர் வந்து, உலகத்திலே இருப்பவன உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களோட படிப்பை வச்சு, உங்களோட சொந்த அறிவை வச்சு நீங்க யோசிக்காதீங்க. அது ஒன்றுக்கு முதலாவது குப்பை. பவுல் சொல்றான் வந்து, அவன் படித்த படிப்போட நீங்க படித்து விட்டீர்கள். அவன் ஆக்ஸ்போர்ட் எல்லாத்தையும் கிழித்து எல்லா பட்டத்தையும் பெற்றவன் சொல்றான், குப்பையாக எரிந்து விட்டேன், பரிசுத்த ஆவியானவர் சொன்னதை நான் செய்வேன். ஆண்டவற்ற வார்த்தையை கேட்கும் பொழுது உங்களை கொண்டு தேவன் பயன்படுத்துவது வந்து, நீங்க நினைக்காத காரியங்களை கர்த்தர் வழிநடத்துவார். நீ சொன்னது உண்மைதான் சகோதரனே வந்து, நீ வந்த வழியெல்லாம் கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார், கர்த்தர் உன்னை நேசிக்கிறார் வந்து, நோ ப்ராப்ளம். ஆனால் தேவனுடைய வீட்டுக்கு போகும்போது இயேசுதான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். இதை புரிந்து கொள்ளணுமா இருந்தால் நான் சொன்னேன் வந்து, கர்த்தருடைய வார்த்தையை தேடி வாசி, கர்த்தர் உன்னிடம் வெளிப்படுவார். சிம்பிள், முடிஞ்சது. ஏன்னா அவருக்கு நான் சத்தியம் சொல்ல அவசியமே இல்லை.
இனி இன்னொரு ஆத்துமாவை தூக்கி என் இருதயம் வாஞ்சையாய் தேடிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏற்ற வேளையில் அந்த சகோதரன் எத்தனை வருஷமா பேசுறேன் வந்து ஏற்ற வேளையில கர்த்தர் வார்த்தையை விதைப்பார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு வந்து பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன் வந்து, திகையாதே, உன் தேவன் நான் தேவனப்பா. எவ்வளவு உரிமையோட உரிமை பாராட்ட வேண்டிய ஆண்டவர் என் ஆண்டவர். அவர் என் தேவன். ஹல்லேலூயா. அவர் எனக்காக யுத்தம் செய்கிறவர். அவர் உன்னை பலப்படுத்தி அவர் உனக்கு சகாயம் பண்ணுவாராம். நீதியின் வலக்கரத்தினால் கர்த்தர் உன்னை அணைத்து தாங்குவார். ஹல்லேலூயா. இதோ உண்மையில் எரிச்சலாக யாவரும் வெட்கப்படைந்து போவார்களாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்காய் ஊழியம் செய்கிற என் கர்த்தருடைய மகனே, உன்னை எதிர்க்கிறவன் வெட்கப்பட்டு போவார். கர்த்தர் யுத்தம் செய்வார். உன்னோட வழக்காடுகிறவன் நீ தேடியும் காணாமல் இருப்பாய். இது கர்த்தருக்கு உத்தமமாய் ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்த சுதந்திரம். இதை நாங்கள் எத்தனை பொக்கிஷங்களை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறோம். நாங்கள் புலம்பிக் கொண்டே இருக்கிறோம், ஆண்டவர் எனக்கு வேண்டாம், பாடுகள், ஊழியம் வேண்டாம். ஒருபோதும் மாறி சொல்லாதே, உன்னை கர்த்தர் மகிமையிலே நடத்துவார். எதை கலைத்தாரோ கர்த்தர் நடத்தி நிச்சயம் முடிப்பார். ஹல்லேலூயா. உன்னோடு 12 உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ண மனிதர் ஒன்றும் இல்லாமல் போவார்கள். உன் தேவனாகிய கர்த்தராகி நான் உனக்கு வலதுகத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பயப்படாதே, துணை நிற்கிறேன். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். இந்த நான் பல இடத்துல கர்த்தர் சொல்றாரு, உன் மீட்பர் இஸ் a individual God. உனக்கு அவர் உன்னோடு தான் பேச விரும்புவார். உனக்காக மனைவி ஜெபிக்கலாம், மனைவிக்காக கணவன் ஜெபிக்கலாம். கர்த்தர் உன்னோடு இடைப்பட விரும்புகிறார். காதுள்ளவன் கேட்க கடவன். ஹல்லேலூயா. கர்த்தரோடு பேசுவாய் இருந்தால் கர்த்தர் காரியங்களை வெளிப்படுத்துவார். அதை ஆண்டவராக சொல்ற வந்து, இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூரையுமான பற்கள் உள்ள யந்திரமாக்குவேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குண்டுகளை பதருக்கு ஒப்பாகி போடுவாய். அவைகளை தூற்றுவாய். அப்போது அது காற்றுகளை கொண்டு போய் சுழற்காற்றுகள் பறங்கெடுத்து நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தத்திற்குள்ளே நீ மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். ஓரி கத்தல்ல ரக்கபா. எத்தனை வாக்குறுதி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்குள்ளே நான் மேன்மை பாராட்டி கொண்டிருப்பேன், கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களி கொண்டிருப்பேன். கர்த்தர் கொடுக்கிற சுதந்திரம். ஆமென். இந்த மாதத்திலே நீங்க போகும் இடமெல்லாம் கர்த்தர் உனக்கு வெற்றியை கொடுப்பார். எத்தனை ஆத்துமாவை அறுவடை செய்ய நீ இன்னைக்கு நீ விதைக்கிறாயோ, கர்த்தர் கொள்ளை பொருளாயும் கர்த்தருக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆன் சொல்றாரு 17 நான் முடிக்கிற, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். உனக்கு விரோதமாக நியாயத்திலும் எந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எழுந்திருந்து நான் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, வார்த்தையை கொடுத்த கர்த்தர் என்னோடு பேசினதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, பல நேரங்களில் நாம் புலம்புகிறோம், கர்த்தர் என்னை கைவிட்டார், எனக்கு இந்த ஊழியம் வேண்டாம், பாடுகள் நிந்தைகள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஊழியம் செய்தவன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. கர்த்தரை நோக்கி பார்த்த ஜனங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரை கர்த்தர் கொடுக்கிற உங்களுடைய உரிமைகளை பாராட்டி ஆண்டவரை விசுவாசத்தோடு ஓட இந்த மாதத்திலே ஆண்டவரை சொல்லுங்க. ஆண்டவரே என்ன காரியம் நிலை பெய்ந்தாலும் நீ எந்த காரியம் கேட்டாலும் வந்து கர்த்தருடைய கிருபை உன்னை விட்டு விலகுவதில்லை. ஆண்டவரே, நான் ஒன்று செய்வேன், நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இங்க கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய காரியம் வார்த்தை கொடுத்தால் வார்த்தைப்படி செய்கிற தேவன். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வைராக்கியம் எங்களுக்குள்ளே உண்டாவதாக. போராட்டங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது ஆண்டவரே, விசுவாசத்தை விட்டு நான் விலகாதபடி, ஆண்டவரே தேவனை விட்டு ஓடாதபடி, ஓரி கபல்ல ஆண்டவரே, உம்முடைய வல்லமை வார்த்தை என்னோடு பேசுவதாக. Thank you Jesus. கர்த்தர் என்னை ஆண்டவரே கரம் பிடித்து நடத்துவீராக. உம்முடைய வார்த்தை என்னோடு பேசுவதாக. என் ஊழிய பாதையிலே, என் குடும்ப பாதையிலே, என் சொந்த பிசினஸ்ல, என் கடன் பிரச்சனைகள் என்று கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுக்க போறதுக்காக நான் நன்றி செலுத்துறேன்ப்பா. நான் இனி கடன் வாங்குவதில்லை, நான் கொடுக்கும்படியாக என்னை மாற்ற போறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் குடும்பத்தில் சமாதானம் புரண்டு வரப்போகிறது.
என் குடும்பத்திலே ஜீவ ஊற்று புரண்டு வரப்போகிறது. என் குடும்பத்திலே பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தருடைய பரிசுத்தத்திலே ஆண்டவரே தேவன் நீதியிலே வளரப் போகிறார்கள். ஓ ஆண்டவரே உடைய சமத ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே வார்த்தையை கேட்டு அப்படியே போகாதபடி இருதயத்திலே வார்த்தை தங்க கிருபை செய்வீராக. வல்லமை தருவீர் ஆண்டவர். வல்லமை எங்களை ஆட்கொள்வதாக. ஆண்டவரை கொண்டே போனான எங்க போனான்னு கர்த்தர் என் கூட இருக்கிறேன். ஆண்டவரை நீ விருப்பமான இடத்துல என்னை கொண்டு போறீங்கப்பா. என் தகப்ப நீர் என்னை வழிநடத்துவீங்க அப்பா. என் ஏழு சபை முழு குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறேன். உன்னை விட்டு விலகி போன ஜனங்கள் உம்மண்டையில கூடி வருவீராக. ஆண்டவரே என் கர்த்தருடைய வார்த்தை கடினம் என்று விலகி போனவர்கள் கர்த்தரிடத்திலே வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஓ ரிகபா தல்லரபா வியாதியோடு இருக்க பிள்ளைகள் ஆண்டவரே சர்வங்கள் இயேசுவின் நாமத்திலே உயிரடைவதாக. ஓ ரிகபா ஆண்டவரே நான் விசுவாசத்திலே நான் நிலைத்திருக்கிறப்பா. என் கர்த்தர் என்னை விசுவாசத்திலே காட்டி இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியின் வல்லமை வெளிப்பட வேண்டும். ஆண்டவரே ஓ ரிகபா ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இஸ்ரவேலின் தேவன் என் கூட இருக்கிறார். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே நீ கலங்காதே. கர்த்தர் உன்னை கரம் பிடித்திருக்கிறார். உன்னை போரடிக்கிற யந்திரமாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இந்த உலகம் உள்ளே விட்டு வெளியேறட்டும். பரிசுத்த ஆவியின் வல்லமை உள்ளே கிரியை செய்யட்டும். ஆண்டவரே நான் உண்மை முழுமையாக சார்ந்து உண்மை முழுமையாக முற்று முழுதாக சௌரன் சொன்னது போல கர்த்தருக்கு எங்கள் வழிகளை ஒப்புக் கொடுத்து ஆண்டவரே இனி நான் குடும்பத்தை கொண்டு ஓட்டாதபடி என் தேவன் நீங்க நடத்துங்கப்பா. ஆலோசனை கொடுங்க. எந்த மாதத்திலே ஒரு விடுதலையை கொடுக்க போறீங்க. ஓ ஹalleluya ஹalleluya. உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சபையிலே பெரிய அற்புதங்களை செய்ய போறீங்க. பல குடும்பங்களை மீட்க போறீங்க. கட்டப்பட்ட ஆத்ம கட்டுக்களை அறுக்க போறீங்கப்பா. ஓ உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறாண்டவரே. ஓ ஆண்டவர் பல பேருடைய வாய்கள் திறக்க முடியவில்லை. உலகம் உள்ளே நிரம்பியிருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே அந்த உலகம் வெளியேறுவதாக. கர்த்தருடைய ராஜ்யம் உள்ளே வருவதாக. அப்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஓ உங்களுடைய சமூக ஒப்பு கொடுக்கிறேன். தேவ வல்லமை வெளிப்பட்டுத்தான் ஆக வேண்டும். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் மீது பரிசுத்த ஆவியின் வல்லமை வெளிப்பட்டுத்தான் ஆக வேண்டும். ஆண்டவரே ஊழியக்காரனாகி நான் உங்களுடைய நாமத்திலே பிள்ளைகளை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் தாகத்தோடு தேடுகிறார்களோ அவர்கள் உங்களுடைய நீரூற்றிலே ஆண்டவரே வந்து நீந்தி நீச்சல் ஆழத்திலே உமக்குள்ளே ஆண்டவரே மகிழ்ந்து கரைகூற என் கர்த்தர் கிருபை செய்கிறார்கள். ஆவியின் அக்கினியாலே நிரப்புவீராக. என் தேவ வல்லமை நிரப்புவதாக. ஆண்டவரே வியாதிகள் விலகி ஓடுவதாக. சரீர பாடுகள் ஆண்டவர் விலகி ஓடுவதாக. சபையாக எல்லாரும் சேர்ந்து நாம் பாஸ்டருக்காக ஜெபிக்க போகிறோம். ஓ ரிகபா ஒரு விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி. ஒரு விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி. சுகத்தை கொடுத்ததுக்காக நன்றி. ஆண்டவரே டாக்டர் என்ன வேணாலும் சொல்லட்டும் ஆண்டவரே. யார் என்ன வேணாலும் சொல்லட்டும் ஆண்டவரே. எனக்கு ஒரு பரம டாக்டர் இருக்கிறார். அவருடைய பேர் வந்து ஜீவ புத்தகத்தில் இருக்கிறது வந்து அவர் யார்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாம் மறைவதாக. என் கல்வாரி சிலுவையிலே எனக்காய் மறைந்த இயேசு, எனக்காய் மரித்த இயேசு ரத்தத்தினாலே ஆண்டவரே வியாதிகள் மறைவதாக. 39 காயங்கள் ஆண்டவரே உங்களுடைய முதுகு எல்லாம் உளப்பட்டது ராஜா. எதற்காக ஆண்டவரே? தழும்புகளாலே நான் சுகமானேன். ஆண்டவரே உம்மாலே குணமாக்க முடியாத வியாதி இந்த உலகத்திலே இல்லை. ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பாஸ்டரை ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. குமாரஸ்வரை ஒப்பு கொடுக்கிறோம். சபையின் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சுகம் தேவைப்பட்ட பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே சுகம் பெறுவதாக. ஆண்டவரே செய்தது நீங்க, மகிமை உமக்கு. ஆண்டவரே உம்முடைய சமூக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. சரீர பாடுகள், சரீர வியாதிகள், பேக் பெயின் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே மறைந்து போவதாக. ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஓம் சமூகத்திலே சகலத்தை ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவன் என்றும் ஜீவனோடு என்னோடு இருக்கிறீங்கப்பா. உன் சமூகத்திலே தாழ்த்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஒரே ஒரு காத்துக்காக